இங்கே பாருங்கள், நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பாருங்கள், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், சிகப்பு சோளம், பச்சைப்பயிறு, ராகி, மக்காச்சோளம், வெள்ளை சோயா பீன்ஸு, இது கம்பு, சாமை, வரகு, தெனை, குதிரைவாளிங்க. இது நம்ம விதை வகைகள் எடுத்து வச்சுருக்கேன். இது பூசணி விதை, இது தர்பூசணி விதைங்க, இது வெள்ளரி விதை. இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ கழுவி நம்ம காய வச்சு நான் உங்களுக்கு அரைக்கும் போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மல்டிகிரெயின் சப்பாத்திக்கு நம்ம எல்லா தானியம் போட்டிருந்தோம்ல பார்த்தீங்களா? தானியம், சிறுதானியம், விதை வகைகள் எல்லாம் போட்டிருந்தோம்ல. இப்போ நல்லா அலசி காய வச்சு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவு எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இது செஞ்சு சாப்பிட்டா நல்லா ஹெல்த்து. குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சத்தும் கூட. இந்த மாவு வேணால் நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் கொரியர் மூலமாக சென்ட் பண்ணுறோம்.